நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த மாத கடைசியில் நாங்கள் ஆண்டவரே 11வது மாத கடைசியில் வந்து நிற்கிறோம் தோப்பன ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தீரப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, உமது கிருபையின் கரம், வல்லமையுள்ள கரம், மகத்துவமுள்ள கரம் அண்டை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, அந்த நாளில் கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அடியால் ஆட்கொண்டு அப்பா வசனத்தின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக, கதையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 2 வாரமாக ஒரு மேரின்னு சொல்லி ஒரு மகளின், அவள் அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே அதிகமாக உறுதியாக தரித்திருக்கிறதுனால அவளுக்கு அதிகமான போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் அவளுக்கு வந்தாலும் அவளும் அவள் தகப்பன் ஜேம்ஸும் விடாதபடி ஆண்டவர் உறுதியாக நினச்சிருக்காங்க, பற்றி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நாளில் வந்து நம்ம கடந்த நாட்கள் பார்த்த காரியம் வந்து அவள் அந்த அவள் மேல் பொய்யான குற்றங்கள் சாட்டப்பட்டு, மேரியின் மேலே அந்த பிரபு வீட்டில் இருக்கா, பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க. அப்போது நாடு கடத்தப்படுறாங்க. நாடு கடத்தப்படும் போது அவள் பல இடங்களில் அவளும் அவள் தகப்பனாரும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தன் வேலைக்காக தேடி பார்க்குறாங்க. யாருமே வேலை கொடுக்க முடியல. இருந்த பணத்தை வச்சு அவங்க நினச்சிட்டாங்க அந்த சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ கையில் காசு இல்லை. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காட்டுப்பகுதியில் அப்படி நடந்து வரும்போது தகப்பனார் வந்து என்ன பண்ணுறாங்க, மயங்கி அப்படி விழுந்துடுறாங்க. இந்த மகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, வேகமாக ஓடி போய் மலையின் மேல் ஏறி பார்க்குற. அப்போ தூர தொலைவில் ஒரு வீடு தருது. உன்னை நேராக மறுபடியும் கீழே இறங்கி வந்து வேகமாக ஓடி போகிறான். வேகமாக ஓடி போய் அந்த வீட்டை கதவை தட்டுறான். தட்டும்போது அங்கே வந்து அருமையான ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அந்த சிறுமகள் வந்து நின்ன உடனே கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மகள் சொல்கிறா, எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள் அப்பா வந்து நினச்சிட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்கள் ஒருத்தரால் தான் அவங்களை நினச்ச முடிய காப்பாற்ற முடியும், நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஒன்று வேகமாக ஓடி வர்றாங்க. வந்து அவங்க வந்து ஒரு விவசாய தொழில் பார்க்குறவங்க. அவங்க உடனே வேகமாக மேரி கூப்பிட்ட இடத்துக்கு வேகமாக ஓடி வந்து தன் தகப்பன் மயங்கி கிடைக்கிற சூழ்நிலை பார்த்து அவங்க உடனே எல்லோரும் சேர்ந்து வீட்டில் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அவருக்கு நல்ல முதலுதவி கொடுத்த பிறகு ஓரளவுக்கு அவர் என்ன செய்யிட்டாங்க, நல்லா அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்க போய் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து அவங்கள நினச்சிருக்கிறாங்க, அங்கேயே வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஜேம்ஸ் வந்து நல்ல உடல்நிலை தேறி வந்தது. தேறி வந்த உடனே அந்த குடியானவன்ட்ட கேட்குறாரு, இவ்வளோ நாள் எங்களை வச்சு நீங்கள் பராமரிச்சிங்க, என்னையும் மேரியும் வச்சு, நாங்கள் இனிமேல் என்ன செய்கிறோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், வேறு இடத்துக்கு போகிறோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கிறோம், அதனால் வேண்டாம், நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை நல்லா கவனிச்சிட்டிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பிறப்பிட போகிறாங்க. அப்போது அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் உங்களை நீங்கள் எனக்கு பாரமாக இருந்தீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னா, நான் சொல்லலையே, நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நீங்கள் ஆண்டரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள், நான் ஒவ்வொன்றும் உங்கள் நடவடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் மேரியும் எங்களுக்கு பாரமாக இல்லை, எங்களுக்கு நீங்கள் உதவியாக தான் இருந்தீங்க. நீங்கள் இப்போது இங்கே எங்களை விட்டு போனால் அதுதான் எங்களுக்கு பாரமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வரும். அதனால் தயவுசெய்து
நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜேம்ஸும் மேரியும் சரி ஓகே, இவங்க இவ்வளோ தூரம் வருந்தி கேட்குறாங்க, இனிமேல் இவங்களை விட்டு நம்ம போக முடியாது, ஏன்னா இனிமேல் போனால் ஊராக தேடி திரியணும் அவங்களுக்கு. சரி, இதுவரையும் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், அந்த விவசாயியோட கூட என்ன செய்தார் இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஏற்கனவே இவருக்கு விவசாயம் தெரியும், அதனால் அவரோடு சேர்ந்து என்ன செய்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க. விவசாயம் பார்த்துட்டு மீதி இருக்கிற நேரம் அந்த ஜேம்ஸ் வந்து இந்த மலர் கூடைகள் செய்து அவர் என்ன செய்தார், சேல்ஸ் பண்ணார். அது மாத்திரமல்ல, மேரி வந்து அந்த வயதான அந்த தாயாருக்கு உதவியாக இருந்தார். தன்னால் ஏற்ற அவங்களுக்கு சமையலையோ மற்ற தோட்ட வேலையிலையோ எதிலும் உதவியாக இருந்துச்சு. மீதியாக இருக்கிற நேரத்தில் தனக்கு தையல் கடை தெரியும், அதனால் அந்த தையல் செய்து தையல் தச்சு அது அவங்களுக்கு என்ன செய்த பாரமாக இல்லாதபடி அவளால் ஏன்ற மட்டும் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவள் என்ன செய்தா செய்து கொண்டு வந்தாள். இப்படி இருக்கும்போது இவர் வாழ்க்கை என்ன செய்து சந்தோஷமாக போய் கொண்டிருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவருடைய அந்த விவசாயியுடைய மகன், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் என்ன பண்ணானா, இவங்க பெற்றோரோடு இருக்கும்போது பெற்றோரை அதிகமாக நேசித்து வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்து வைத்தாங்க. திருமணம் செய்து வைத்த உடனே நல்ல வசதி படைத்த குடும்பம் சொல்லி என்ன செய்தாங்க, நல்லா கல்யாணம் முடித்து வச்சாங்க. திருமணம் முடித்து கொஞ்ச நாட்களிலே அந்த மகள் என்ன பண்ணா, சண்டை போட்டு நம்ம தனியாக போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன போயிட்டாங்க, தனியாக போயிட்டாங்க. அந்த தனியாக போனோன்னே மகனும் மருமகனும் தனியாக போயிட்டாங்க. இங்கே பெற்றோர் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேன்னு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் மறுபடியுமாக நான் வருகிறேன்னு சொல்லிட்டு தகப்பனை பார்ப்பதற்காக அந்த மகனும் மருமகளும் இங்கே வந்தாங்க. அவங்க வந்த இடத்துல அந்த மருமகள் வந்து, நாங்கள் இனிமேல் எங்கே போகிறதில்ல, எங்கள் இடத்துக்கு நாங்கள் போகிறதில்ல, இனிமேல் என்ன பண்ணுறோம், இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க. கூட இருந்தவங்க மேரியின் கதையை கேட்ட பிறகு அவளை ஒரு வேலைக்காரின் கேவலமாக என்ன செய்கிறா, அவளை நடத்துகிறா. ஆனால் அதையும் அவன் மேரியின் சிதை பொறுப்படுத்தி ஜெபித்து கொண்டே அதை சகிக்கிறதுக்கு, சோதனையிலே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக வருகின்ற சோதனையில் ஒவ்வொன்றையும் ஜெபித்து சகிக்கக்கூடிய அந்த கிருபை அவள் என்ன செய்த பெற்றுக்கொண்டதுனால வருகின்ற மருமகள் மூலமாக வருகின்ற போராட்டத்தை எல்லாற்றையும் பாடுகள் எல்லாவற்றையும் அவள் என்ன செய்த சகித்து கொண்டு அந்த இடத்துல என்ன செய்த வேலை செய்து கொண்டிருந்தா. மகனும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். மகன் நல்ல குணம். ஆனால் அந்த மருமகள் அவள் தனக்கு பணம் இருக்கிறங்கிறது பெருமையினால அந்த மகனை என்ன செய்தா, எதுவும் பேச விடாதபடி அவன் என்ன செய்கிறான், அவளை ரொம்ப அடிமையாக, அந்த மகனை கூட அவளுக்கு அடிமையாக வைத்து கொண்டாள். அது மாத்திரமல்ல, மாமனார் மாமியாரும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அவங்களை எவ்வளோ தூரம் அவளை கொடுமைப்படுத்தணுமோ பெருமையாக பேசி, தாங்குகிற அகம்பாவத்தோடு பேசி அந்த பெற்றோரை மனசு நோகடிக்க பண்ணி பிறகு கடைசியில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவள் மேலே வேலைகளை அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால முடியலை. கடைசியில் அந்த ஒரு நாள் இவன் மேலே, நம்ம மேரி மேலே வீண் பழி என்ன செய்கிறாங்க, சுமத்துறாங்க. வீண் பழி சுமத்தின உடனே இவளுக்கு என்ன செய்யனே தெரியல. வீண் பழி சுமத்தி அவளுக்கு மறுபடியும் ஒரு திருட்டு பட்டத்தை என்ன செய்கிறாங்க, சூட்டுறாங்க. திருட்டு பட்டத்தை சூட்டி அவளை என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு நீ வெளியில் போன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த விவசாயிகள் அவர்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லைம்மா அவன் மேலே வீண் பழியை தான் அங்கே முதலாவது சுமத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை, அவள் திருடி மறுபடியுமாக என்னுடைய ரெட் கலர் ட்ரெஸ் என்ன செய்ச்சு காணாமல் போச்சு, இவ தான் அந்த காரியத்தை இவ தான் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக அவளை எப்படியாவது விட்டு வெளியில் விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவ்வளோ ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறாங்க, போராடிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பதாக மேரியும் ஜேம்ஸும் இவங்க வீட்டில் இருக்கும்போது 3 வருடங்கள் ஆயிற்று. 3 வருடங்கள் ஆன பிறகு ஒரு நாள் ஜேம்ஸ் மிகவும் சுகவீனமானார். அந்த சுகவீனத்தின் மத்தியிலும் கூட அவர் என்ன செய்யலை,
அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெபித்து மேரி ஜெபித்து ஜெபித்து அம்மா நம்ம அப்பா மறுபடியுமாக சுகம் அடைய மாட்டார்களா, மறுபடியும் தொடர்ந்து என்னோடு வேலைக்கு வரமாட்டார்கள்னு சொல்லி அதிகமாக தகப்பனை பாரத்தோடு ரொம்ப கவனித்து கொண்டிருக்கிறா. கடைசியில் ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார், மரித்து போகிறாரு. மரித்து போன பிறகு தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம தகப்பனா நம்மளை விட்டு போய்விட்டாரேன்னு சொல்லிட்டு அதிகமாக என்ன செய்தா, அழுதா. அவள் அடிக்கடி அவருடைய கல்லறையில் போய் என்ன செய்வா, உட்கார்ந்து உட்கார்ந்து தன் பாரங்களை எல்லாவற்றையும் அங்கே ஊற்றி என்ன செய்வா, அழுது கொண்டே இருப்பாள். அதே போல் இப்போவும் அவளுக்கு என்னாச்சு, அந்த குடியானவருடைய அந்த விவசாயியுடைய மருமகள் வீண் பழி சுமத்தணுன்னா அவள் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, கேட்கல. கடைசியில் தன் தகப்புடைய கல்லறை தோட்டத்தில் போய் என்ன செய்கிறா, அழுகிறா. அது மாத்திரமல்ல, தன் ஒரு போதகர், அந்த இடத்துல ஒரு போதகர் இருந்தால் அவர்கிட்ட போய் என்ன செய்வா, இவள் ஆலோசனை கேட்பா. அப்படி ஆலோசனை கேட்கும்போது அவர் சொன்னார், ஏம்மா நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ நல்லா ஜெபித்து கொண்டே இரு, ஆண்டவர் இதை விட்ட உனக்கு வேறு இடத்துல என்ன செய்வார், நல்ல வேலை வாய்ப்புகள் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அவர் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிட்டாரு. இவளுக்கு என்ன எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி அவளுக்கு ஒன்றுமே என்ன செய்யல தெரியல. அவங்க பெற்றோர்கள் அவளை கட்டி பிடிச்சி அணைச்சி அவளை அழுது கண்ணீரோடு என்ன செய்கிறாங்க, ஏன்னா முடியலை, அந்த மருமகளுடைய நிலைமையை பார்த்து அவளால் என்ன செய்யலை, முடியலை. அவங்களால எதுவுமே பேச முடியலை, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேச முடியலை. அவ்வளோ தூரம் ஆங்காரம் எடுத்து அந்த மகள் என்ன செய்கிறா, அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கிறா. என்ன சொன்னாலும் அந்த பேச்சை இவளை உடனே வீட்டை விட்டு என்ன செய்யுங்க, வெளியில் ஏற்ற போகிறீங்களா, வெளியேற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கொண்டே இருக்கிறா. இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு தான் அவளை என்ன செய்யுங்க, வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட உடனே அந்த மகள் என்ன செய்கிறா, மேரி ரொம்ப வேதனையோடு தன் தகப்பனுடைய கல்லறையில் உட்கார்ந்து என்ன செய்கிறா, அழுது கொண்டு இருக்கிறா. அழுது கொண்டுட்டே இருக்கிறா. என்ன செய்யணும், இனிமே நான் என்ன செய்வேன், எப்படி நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் என்ன செய்ய வேதனைப்பட்டு கொண்டிருந்தா. இவ்வளவுக்கும் இவளுடைய வேதனைக்கு காரணம், முழு காரணம் ஃபஸ்ட்டு அந்த நகை ஒரு மோதிரம் தொலைஞ்சு போனதுனால அவ்வளவு வேதனையோடு பிரபு வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க, ஒரு திருடிங்கிற பட்டத்தோடு. இப்போது இங்கே அது பொறாமைனால் நடந்த சம்பவம். அந்த மார்க்கெட் பொறாமைப்பட்டு அவள் மேலே பொய் சாட்சி சொல்லி அவள் விரட்டப்பட்டா. இங்கே அவளுடைய பணங்கிற அந்த அதிகாரத்தினால, அந்த திமிருனால அவளை என்ன செய்கிறாள், வீண் பழியை அவளுடைய ட்ரெஸ்ஸு காணலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 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 விவசாயியுடைய மருமகள் இவளை மேரி அதிகமாக நேசிக்கிறாங்க. அந்த நேசிக்கிறத பார்த்தோன்னா இவளுக்கு அது என்ன சொல்ல முடியல, இவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு எல்லா ஐடியா போட்டு என்ன செய்து முடிச்சிட்டா. இப்போ இங்கே இருக்கிறாங்க, இங்கே உட்காந்து என்ன செய்கிற கல்ற தோட்டத்தில் உட்காந்து என்ன செய்யறா, அழுதுகிட்டு இருக்கிறா மேரி. நான் எதுவுமே தப்பு பண்ணலை அப்பா, ஆனால் ஏன் மேலே நினச்சிருக்காங்க, வீண் பழி சுமத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தா, அழுது கொண்டே நினச்சிதா இருக்கிறா. பாருங்கள், இந்த நாட்களில் வீணான பழிகளை அவன் மேலே என்ன சுமத்தப்படுது. அவன் எந்த தவறுமே செய்யலை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஆண்டரை தேடும்போது அதிகமான பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யும், தேடி வர்றோம். அதான் இந்த நாட்களில் அந்த சகோதரி நிலைமையை பார்க்கும்போது ஒரு தவறும் செய்யாத அந்த ஆண்டோட தேடுகிற மகள், ஆனால் தேடுகிற மகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர் மத்தியில் அந்த மகள் என்ன செய்கிறா, அழுகையோடு கடந்து செல்கிறா, அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறா. பாருங்கள், இந்த நாட்களில் இப்படி தான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அநேக தேடாத பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்கள், கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள் மத்தியில் என்ன செய்யணும், கடந்து போடுறோம். ஆனால் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களே ஒரு நாள் ஆண்டரை என்ன தேடுகிறவர்கள் ஒரு நாள் அவர் என்ன கைவிடுகிறது இல்லை. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நம்ம ஆண்டரை தேடி தேடி வரும்போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டரை நம்ம தேடும் போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் நம்ம மனிதர்களை நோக்கி ஓடிவிடாதபடி, ஆண்டவரை தேடி வரும்போது அவர் ஒரு நன்மை குறைவுபடாதபடி ஆண்டரை நடத்துகிற தேவனாக இருக்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், வேணும். ஆண்டரை தேடும்போதே ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டரை தேடும்போது அவர் நம்மளை என்ன செய்வார்,
குறைவுபடாதபடி நம்ம நடத்துகிற தேவன் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேணும். மூன்றாவதாக ஆண்டரை தேடும் போது, கர்த்தரை தேடும்போது நம்மளுடைய இருதயம் என்ன செய்யுமா, மகிழுமா. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டரை என்ன செய்வாராம், வாய்க்க பண்ணுவாராம். ஆண்டரை தேடி வருவது. ஒருவேளை நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டுகிட்ட நம்ம தேடி தேடி ஜெபித்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலையே, கஷ்டத்து மேலே கஷ்டம்தான், பாடுகள் மேல் பாடுதான், உபத்திரத்து மேலே உபத்திரம் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்குது, நான் என்ன செய்வேன். நம்ம ஏசப்பாட்ட ஏன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கேள்வி கேட்போம். ஆனால் நம்ம பொறுமையோடு ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நான் உம்முடைய சமூகத்தில் நான் வைத்து விட்டேன்ப்பா, நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், ஏன் இருதயம் மகிழ செய்யுங்கப்பா, என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அதான் வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. எப்படிப்பட்ட பிரச்சனை பாடுகள் வந்தாலும் நம்ம யார் மேலே வைக்கணும், உன் வழியை கர்த்தர் மேல், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. அதே போல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நல்ல அருமையான நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வேதாகமத்தில் என்ன செய்து காணப்படுது, ஆறுதலின் வார்த்தைகள், வசனங்கள் காணப்படுது. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதிகமாக ஜெபித்து ஆண்டோட வசனத்தை சொல்லி 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 வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நம்ம மேற்கொள்ளும் போது ஆண்டவர் தேடுகிறவர்களே என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டார். எத்தனை கடல் போல் அலைகள் போல பிரச்சனைகள் வந்தாலும், புயல் போல நமக்கு பாடுகள் வந்தாலும், அதுலேருந்து நம்ம ஆண்டரை தேடும் போதே அதில் சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை மோதி அடிக்க புயல்களோ, நம்ம முயல் அடிக்க நம்மளை மோதுகின்ற பெரு வெள்ளமோ வந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும், மோதுறது காரியத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் கண்மலையாகி இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும், உறுதியாக பற்றி போயிடணும். அவர் அதிகமாக அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், தேடணும். தேடும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ஏதோ நம்மளை எல்லாருமே மனிதர்களும் கைவிட்டுட்டாங்க, இந்த ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே அப்படி சொல்கிற அனுபவத்தில் நம்ம என்ன செய்யணும், வருவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவரை தேடி வரும்போது ஆண்டவர் ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்ய கைவிட மாட்டார். அதே போல் அவரை தேடி நம்ம வரும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் கூட என்ன செய்யுமா, பட்டினியாக இருக்குமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாதபடி ஆண்டவர் நடத்துகிற தேவன். ஒருவேளை நம்மளை வீட்டு சூழ்நிலைகள், ஒருவேளை வியாபாரம் இல்லையா, விவசாயத்தில் நமக்கு நல்ல இன்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம், சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துறது, இந்த பஞ்ச காலத்தில் ஏதோ நம்ம இப்போ பெரிய பஞ்ச காலத்தில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில், இந்த வறுமையான சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நடத்த போகிறோம், எவ்வாறு நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை பயந்து போய் இருக்கலாம். நம்ம எல்லா நன்மையிலும் நமக்கு எல்லாம் குறைபட்டு போய் காணப்படுதே, எல்லா விலைவாசி ஏற்றத்தினால குடும்பத்தை நடத்த முடியலையே, பிள்ளைகளை நடத்த முடியலையே, எப்படி நம்முடைய திருமண காரியத்தை நடத்துவதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை கலங்கியிருக்கலாம். ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யுது, குறைவுபடாதபடி நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்தாப்புல நம்முடைய கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. ஆண்டரை தேடி தேடி வரும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, மகிழ செய்வதற்கு தேவனாக இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை கஷ்டம் காணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வியாபாரத்திலையா, இல்லை ஒரு கடன் பிரச்சனையா, ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம என்ன செய்திருக்கலாம், ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை நஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக பேருக்கு என்ன செய்ய கடன் கொடுப்பாய் சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் என்ன செய்வாரு, அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் தேடி வரும்போது அந்த காரியத்தில் நம்ம கடன் வாங்கின கடன்லாம் அடைபடுவதற்கும் அதிலிருந்து மீள்வதற்கும் ஆண்டவர் தேடி வரும்போது, ஆண்டரை நம்பி வரும்போது ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை செய்து நம்முடைய இருதயம் என்ன செய்வார், மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மளை சரியான பாதையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு, பலன் கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருகப்படுகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை நம்ம நம்பி வரும்போது, இந்த நாளில் இந்த மேரியை போல நம்ம ஆண்டவரை பாருங்கள், விரட்டப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்தை விட்ட விரட்டப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை நம்ம மேலே வீணான பழிகள் சுமத்தப்படலாம். வீணான பழிகள் நம்ம மேலே, நம்ம உண்மையாக இருப்போம்,
அப்போ நம்ம மேலே என்ன செய்ய வீணான பழிகள் என்ன செய்யலாம் போடலாம். அது வீண் பழிகள் நம்மளை சுமத்தப்படும் போது கூட அந்த இடத்துல கூட நம்ம சோர்ந்து போதும். அவங்கள பழிக்கு பழி செய்யணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்குவதும் பதில் செய்வதும் யாருக்குரியது? தேவனுக்குரியது சொல்லிட்டு ஆண்டு மேலே பாரத்தை வைத்துட்டு நம்ம பதிலுக்கு பதில் செய்யாதபடி ஆண்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக யார் நம்ம மேலே குற்றங்கள் சுமத்தினாலும் பாரங்களை நம்ம மேலே பலியை சுமத்தினாலும் ஆண்டு சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் தேடி அவர் சமூகத்தில் வைக்கும்போது நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக பரிந்து பேசி நமக்காக வழக்காடி அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம இறுதியை மகிழத்தக்க ஒரு நன்மை குறைபடாதபடி அதே போல் கைவிடாதபடி ஆண்டு தேடும்போது நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்மளை கண்களை மூடி ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வீணாக உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கலாம். மேரியை போல குற்றமே செய்யலை, ஆனால் அவன் மேலே வீண் பழி சுமத்தப்படுது. இப்படிப்பட்ட குற்றங்கள் ஒருவேளை பழி உங்கள் மேலே சுமத்தப்பட்டா அதற்கு நம்ம பதிலுக்கு பதில் செய்யணும் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திர அவர் உன்னை ரட்சிப்பான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. தீமையை நன்மையால் வெல்லுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம மேலே எத்தனையோ குற்றங்கள் பழிகளை சுமத்தப்படலாம், நம்ம செய்திருக்க மாட்டோம், ஆனால் பழி நம்ம மேலே என்ன விழுந்திருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா இந்த பழியிலேருந்து எனக்கு என்ன செய்யுங்க, இந்த வீண் பழியிலேருந்து எனக்கு என்ன செய்யுங்க விடுதலை தாங்க. அதுக்கு பதிலாக நம்ம பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? தீர்மானம் எடுத்து செயல்படக்கூடாது. நம்ம செயல்பட்டால் ஆண்டவர் செயல்பட மாட்டார். அதனால் அதில் பொறுமையோடு அமர்ந்திருந்து ஏசப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைத்து விட்டது ராஜா, எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் ஆண்டரை தேடும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மகிழ செய்கிறாரு, கைவிடவே மாட்டார். அதே போல் ஒரு நன்மையும் குறைவுபடாத நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டு சமூகத்தில் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய காரியங்களை எல்லாவற்றும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டு நம்மளுக்கு செய்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. இந்த நாளில் நம்மளுக்கு காலத்தில் காணப்பட்ட எந்த குற்றங்குறைகள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, இதில் நான் சரி செய்த உண்மை தேடுகிறதுல ஒருவேளை நான் பின்வாங்கியிருக்கலாம், ஒருவேளை நான் மறுதளிச்சிருக்கலாம், ஒருவேளை நான் சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா, எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஏசப்பா எனக்கு புது வாழ்வை கொடுங்கப்பா, நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, உண்மை தேடுவேன்ப்பா, என்ன பிரச்சனைகள் வந்தால் நான் உண்மை தேடுறதில் நான் விடமாட்டேன்னு சொல்லி உறுதியாய் பற்றி பிடிக்கும்போது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தீர்மானம் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.